வழி இது, துறை இது, முறை இது என மொழிந்த மெய்த்துணையே. நமக்கு வழித்துணையாவது எது? நமசிவாயவே. நான் எது தெரியுமா? கீழே இருக்கிற ஆசன வாய் தான் நாவே. மா எங்க இருக்கு? சி எங்க இருக்கு? பா எங்க இருக்கு? யா எங்க இருக்கு? இந்த உடல் தத்துவத்தில் சொல்ல வந்ததுதான் ந, ம, சி, ப, ய. நமசிவாய. முடிஞ்சு போச்சு. இது உள்ள இருந்து இயக்கிறவர் யாரோ, இதையெல்லாம் இயக்குகின்றவர் யாரோ அவர் தான் ஓங்கார சுரூபமா உள்ள இருந்து சப்தத்தை உருவாக்கிட்டே இருக்கார். அவர் நாதம். அவர் எங்க இருக்காரு? தாலுஸ்தானுக்கு நேராக உள்ள இருக்கார். இந்த நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் உள்ள போய் வெளியே வந்துட்டு இருக்கிற யாரு? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. காற்றே, வாயுபகவானே, சிவனே, நீதான் எனக்கு மெய் துணை. என்னைக்காவது காலையில் எழுந்து உட்காந்து, எப்பா சிவனே நீ தான் உள்ளே போகிற, நீ தான் வெளியே வர, என் சிவனே, என்னை நடமாட்டம் விட்டுட்டு இருக்கிற என்னுடைய நடராஜனே அப்படின்னு நாம் என்னைக்காவது பார்த்துருக்குறோமா? வள்ளலார் சொல்றாரு, என் சிவனே கதவை திற. யார் கதவை திறக்கணும்? மூச்சு காட்டு போய் தான் கதவை திறக்கணும். கதவை திறந்தா என்ன வரும் உள்ள? நம்ம நாட்டில் மிகப்பெரிய மகான் ஒருத்தர் சொன்னார், கதவை திற காத்து வரும். அந்த கதவு திறக்கிறதுக்கு காத்து தான் திறக்குதான்னா, ஞானிகள் எல்லாம் கதவு திறந்து பயிற்சி, பற்றின்மை, பழக்கம் வழக்கம், அதனால காற்றை நாம் திறந்து ஏற்றுறோம். இந்த ஞானிகள் எல்லாம் இரக்கம், தயவு, கருணை நிறைய. எந்த ஜீவனையும் சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. சின்ன குழந்தையா இதையா கொடுத்து அதை சந்தோஷப்படுத்து. இப்படி இந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு ஆற்றல் அது காற்று தானாகவே திறந்துடும். உங்களுக்கு மனசு சந்தோஷம் வந்தாலே வீட்டு கதவும் திறந்து போகுது, அலமாரி கதவும் திறந்து போகுது, அடுக்கி வச்சுக்கிற வேட்டி சட்டை புடவை ஜாக்கெட்டாலும் கூட தயவோடு எடுத்து என்ன பண்ணுறோம், கூட பிறந்தவங்களுக்கு வந்து போகிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்து விநியோகம் பண்ணுறேன். தனக்கு என்ன ஒன்றும் வச்சுக்காது அது. ஏன்? அது காற்று திறந்து போச்சு. என்ன காற்று அது? சந்தோஷம், மகிழ்ச்சி, தயவு, கருணை. பொட்டியில் காசே இருக்காது, ஆனால் காசு நிரம்பிக்கிட்டே இருக்கும்.